Hello guys, welcome back. In the previous videos we have seen the concepts in chapter number 5. Chapter 5 ஓட concepts மொத்தம் 3 பார்ட் அதில் இருக்குது. 3 பார்ட் ஃபுல்லாகவே கான்செப்ட்ஸ் அண்ட் ஒன்லைனர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். அதை ரெஃபர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு now we are going to focus on solved example problems and their explanation. நம்ம புக்கில் இருக்கக்கூடிய in between exercises அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். And our common disclaimer, enquiry form is available in the description, so please click on the description for any one-to-one session, doubt clearing sessions and MCQ problems க்கு நம்ம one-to-one communication வேணும் அப்படிங்கிறவங்க please fill the enquiry form given in the description அப்படிங்கிறத சொல்லிட்டு we'll start the problem. A bullet of mass m 0.04 kg moving with the speed somehow some velocity enters a heavy wooden block and is stopped after the distance of 60 cm. some distanceல ஸ்டாப் ஆகுது. இங்கே கொடுத்துருக்கிறது மீட்டரில் இருக்குது, இது சென்டிமீட்டரில் இருக்குங்கிறத பார்க்குறோம். வாட் இஸ் த ஆவரேஜ் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த பிளாக் ஆன் தி புல்லட்? ஸோ அந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ், ஸோ ஒரு புல்லட் ஒரு பிளாக்கில் அட்டாக் ஆகுது, அப்போ அதோட ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எனி ஃபோர்ஸ் விச் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்ட் ஆக்சலரேஷன், அப்போ அதோட ஆப்போசிட் ஃபோர்ஸுங்கிறது என்னவாக இருக்குன்னா மைனஸ் m இன்ட்டு ஏ. எம்முங்கிறது இந்த இனிஷியல் ப்ராசஸ்லையும் மாற போகிறது இல்லை, in this final processலையும் it will never change. mass is independent but depending upon acceleration. so acceleration இப்போ கண்டுபிடிக்கணும் இல்லையா? how to find the acceleration? that is also called as F equal to ma பார்த்துட்டோம். யூஸ்வலி ஏவோட வேல்யூ 9.8 மீட்டர் per second ஸ்கொயர் அப்படிங்கிறத போட்டு போயிடலாம். பட் இந்த ப்ராப்ளத்தில் அதை பண்ண முடியாது, பிகாஸ் இந்த ஏங்கிறது இப்போது இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இந்த ஃபேக்டரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we have to solve the answer அப்படிங்கிறனால அதை பேஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வாட் இஸ் தட் அப்படின்னு பார்ப்போம். we know that v is nothing but u plus at. இதில் டைம் இல்லை. v square equal to u square plus 2as அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. we have the distance of s. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 60 வரைக்கும் போகுது, அதுக்கப்புறம் போகலை. ஸோ அந்த 60 சென்டிமீட்டர்ஸ் தான் பார்க்குறோம். ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம பார்க்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி நம்ம 0ன்னு கொடுத்துருவோம். ஆனால் இதோட மூவிங் ஸ்பீட் அப்படின்னு இனிஷியலாகவே கொடுத்துட்டாங்கனால தட் இஸ் u ஈக்குவல் டு வேல்யூ, வியோட வேல்யூ 0 அப்படின்னு நம்மளே எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இட் பிகம் ஸ்டாப்ட், இது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 0. ஏன்னா ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் மூவிங்கில் வந்து கடைசியாக இட் ஸ்டாப்ஸ், அப்போ v ஈக்குவல் டு 0 தான் எடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போது u ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 2as அல்லது மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2asன்னு எடுக்கலாமா? ஸோ ஃப்ரம் தட் வி கேன் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் a அப்படின்னு பார்க்கும்போது மைனஸ் u ஸ்கொயர் பை 2s. எஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 60 சென்டிமீட்டர்னு இருக்குது. 1 centimeter is nothing but 10 power minus 2 meter. அப்போ 60 centimeter equal to 60 into 10 power minus 2 meter அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே 2 into s அதை பார்க்குறோம். 90 into 90 meter per second இதை கொண்டு வரும்போது the value is minus 6750. this minus 6750 is nothing but the retarding force. retarding forceங்கிறத பார்க்குறோமா? ஸோ ஃப்ரம் திஸ் இந்த ஏவோட வேல்யூவை எடுத்து substituting in f equal to minus m into a. அதில் m ஓட வேல்யூ ஆல்ரெடி we know that 0.04 kg. that acceleration value is 6750. இந்த மைனஸ் தான் எங்கே போகுதுன்னா இங்கே வந்துடுது ஆல்ரெடி. இதை மல்டிப்ளை பண்ணும்போது the retarding force is nothing but f equal to 270 minus 270 நியூட்டன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ இதில் யூஸ்வலி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட் ஆக்சலரேஷன் பார்க்கும்போது நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பட் ஆக்சலரேஷன் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் எடுக்கிறோம். ஒன்ஸ் if they have given the value of acceleration கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கேருந்தும் கூட நம்ம என்ன பண்ணலான்னா f equal to m into a அப்படிங்கிற வேல்யூவில் இப்போ நம்ம ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் we could have find out. அதையும் கூட நம்மளால் சொல்ல முடியும். அப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஸ்ட்ரைக்கிங் ஆக்சலரேஷன் நம்ம எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நோ, பிகாஸ் ஸ்ட்ரைக்கிங் ஆக்சலரேஷனுங்கிறது இந்த பிளாக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறதோட அதோட வேலை முடிஞ்சு போச்சு. இதோட ஃபர்தர் க்ரோத்தை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கான ரெசிஸ்டிவ் ஆக்சலரேஷன் ரிட்டார்டேஷன் அப்படிங்கிறது திஸ் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இந்த மைனஸ் ஏவை நம்ம செப்பரேட்டாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? another problem, a batsman hits back a ball straight in the direction of the bowler. ஸோ பேட்டிங் ஃபீல்டு இங்கே பேட் இருக்குது. ஸோ டைரக்ஷன் ஆஃப் த பவுலரோட டைரக்ஷனுக்கு ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறாரு வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் இனிஷியல் ஸ்பீட். இனிஷியல் ஸ்பீடு சேஞ்சே ஆகலை. ஸோ யூங்கிறது காமன் த்ரூ அவுட்.
If the mass of the ball is 0.15 kg, determine the impulse imparted to the ball. Assume linear ball of the motion. அடிக்கக்கூடிய ஃபோர்ஸுங்கிறது சேஞ்ச் இன் மொமெண்டம் இல்லை, சேஞ்ச் இன் இனிஷியல் ஸ்பீடு இல்லை, பட் த பாலோட இம்பல்ஸ் என்னங்கிறத க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. தட் இம்பல்ஸ் வி நீட் டு செக். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்வேர்டில் போகும்போது எம் இன்ட்டு வி, ரைட்டா? அதுவே இங்கேருந்து ரிட்டர்ன் இது அடித்ததுக்கப்புறமா வரக்கூடியது மைனஸ் எம்வி இல்லையா? ஸோ அப்போ டெட்டர்மைன் த இம்பல்ஸ் ஆஃப் தி பால் அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலாக எம்வி மைனஸ் எம் இன்ட்டு வி டூ, m1 v1 minus m2 v2. சின்ஸ் இந்த m1 v1ங்கிறதும் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரம் தி பாலோட ஆங்கிளில் பார்க்கும்போது திஸ் இஸ் மைனஸ் m2 v2 இல்லையா? அப்போ இட் பிகம்ஸ் ப்ளஸ் m1 v1 ப்ளஸ் m2 v2ங்கிறத பார்க்குறோம். mோட வேல்யூ இட் டசன்ட் சேஞ்ச், ஸோ m1 which is equal to m2. அதுவே வெலாசிட்டிங்கிறது ஆல்சோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் சேஞ்சிங் இஸ் இனிஷியல் ஸ்பீடுங்கிற வார்த்தை வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால v1 which is nothing but v2. அப்போ இது என்ன எழுதுறான்? 2mvன்னு எழுதிடலாமா? ஸோ அதை எழுதும்போது we will get 1.8 plus 1.8 கொண்டு போது the force is nothing but 3.6 நியூட்டன். பவுலிங் போட்டு வரக்கூடிய அந்த ஸ்பீடு அதுக்கு அடிக்கக்கூடிய ஸ்பீடு, ஸோ இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டுத்தோட ஸ்பீடுமே என்னவாக இருக்குது? ஈக்குவலாக இருக்குங்கிற பட்சத்தில் the momentum will add, இது ரெண்டுமே ஆட் ஆகுது. அஸ்யூமிங் த லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரே டைரக்ஷன் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ் 2 இன்ட்டு எம் இன்ட்டு வி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இப்போது அடுத்த ப்ராப்ளம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்லிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். இந்த டாப்பிக்கில் வரக்கூடியது ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து 3 விதமான ஃபோர்ஸ் போகும்போது அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற கூடிய ப்ராப்ளம். மாஸ் m 6 kg suspended by a rope of length L from the ceiling. A force 15 Newton in the horizontal direction is applied at the midpoint P of the rope as shown in the figure. What is the angle the rope makes with the vertical in equilibrium? ஏன்னா equilibriumங்கிற வார்த்தை வந்துருச்சு. Take g equal to 10 meter per second square. Neglect the mass of the rope. Mass of the rope நமக்கு இப்போ தேவையில்லை. So this is the common point. அந்த காமன் பாயிண்ட்லேருந்து 50 பிடிச்சி இழுக்கும்போது ஒரு ஆங்கிள் உருவாகும். இங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடியது ஒரு லோடு தொங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுலேருந்து we have to find this angle அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆங்கிள் தீட்டா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா this is your opposite, this is your hypotenuse and this is your adjacent. இப்போ நமக்கு 1 மீட்டர் அப்படிங்கிறது நம்மளோட ஹைப்போட்டெனிஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. we need opposite or adjacent, அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாகணும் இல்லையா? ஸோ தட் இப்போ இதை 3ஆக பிரிக்கிறோம். ஸோ this is the main diagram and this is subdivision number B for this part. Pலேருந்து W வரைக்கும் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த Pங்கிற பாயிண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை பார்க்குறது. ஸோ 3ஆக பிரிக்கிறோம். பிரிக்கும்போது ஃப்ரம் ஏங்கிற டயக்ராம்லேருந்து இந்த பிஎன்சியை எடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ திஸ் பிங்கிறது டென்ஷன் வில் பி ஆப்போசிட். ஸோ ஒரு பிளாக் இருக்குன்னா அந்த பிளாக்லேருந்து கார்டோட டென்ஷன் T, W வில் கோ கிராவிட்டி படி போகும். இந்த கார்டை பொறுத்த மட்டும் டென்ஷன், அப்போ தேர் வில் பி நோ ரியாக்ஷன். இந்த கார்டில் தான் there will be tension. Okay, there will be no reaction. So T is nothing but W. So T2 minus 60 which is equal to 0. அப்போ T2 equal to 60. ஏன்னா T2 positive direction, 60 negative direction equal to 0ன்னு வச்சிங்கன்னா T2 equal to 60. இந்த 0ங்கிறது ஏன் சார் வந்திருக்கு? Because you have to keep this body in equilibrium. அப்போ equilibriumனா என்ன? நெட் ஃபோர்ஸுங்கிறது 0வாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி கொண்டு வரும்போது we will find the value of T2. அப்போ T2 equal to 60. சரி, இதை தூக்கி இப்போ இதில் போட்டிங்கன்னா 60 minus 60 0. அப்போ நெட் ஃபோர்ஸ் equal to 0 ஆகிடுச்சா? ஸோ அந்த பேசிஸில் T2 கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் இந்த பிங்கிற டயக்ராம்லேருந்து எடுக்கும்போது we have லெமிஸ் தியரம் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுவோம். which is nothing but T1 இதோட டிகிரி 90 இல்லையா? ஸோ T1 divided by sin 90 which is equal to T2 divided by இதோட ஆங்கிள் நமக்கு தெரியாது, இதோட ஆங்கிளும் நமக்கு தெரியாது. அப்போ வாட் வில் டூ அப்படின்னா ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்ங்கிற கான்செப்ட். இப்போ இதை லைக் அ டயக்ராம் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் T1, இங்கே டீட்டா இருக்கா? டீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் இல்லையா? அப்போது T1 cos theta, T1 cos theta which is equal to T2. அதாவது இந்த T2வும் இட் இஸ் ஈக்குவல் டு திஸ் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த T2 இருக்கு இல்லையா? ஸோ T1 cos theta இங்கே பாட்டமில் இருக்கிற மைனஸ் T2 which is equal to 0 அப்படின்னா T1 cos theta which is equal to T2 இல்லையா? அதே போல் this T1 இந்த பக்கம் போச்சுன்னா T1
sin theta, this is T1 cos theta. இந்த பக்கம் 50 நியூட்டன் ஆல்ரெடி இருக்கு இல்லையா? ஸோ T1 cos theta which is equal to this 50 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன சால்வ் பண்ணலான்னா, this T1 cos theta equal to 60, அதே போல் T1 sin theta equal to 60 அப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்கு T1ஓட வேல்யூவும் தெரியாது, thetaவோட வேல்யூவும் தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாமா? T1 sin theta divided by T1 cos theta which is equal to 50 divided by 60 அப்படிங்கிற ஃபார்முலா இருப்போமா? T1 கேன்சல் ஆகுது. sin theta by cos theta equal to tan theta, 50 by 60 இது கட் பண்ணிங்கன்னா 5 by 6. அப்போ theta equal to tan inverse of 5 by 6னு போட்டால் you will get the answer of 40 degree. So the degree is nothing but 40 degrees அப்படிங்கிறது இந்த சம்லேருந்து நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். சரியா? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் போடும்போது தான் you have to completely watch this. ஏன்னா இங்கே theta இருக்குது, வெர்டிக்கல் டைரக்ஷனில் போச்சுன்னா T1 cos theta, இங்கே ஆல்ரெடி T2 இருக்குது. லைக்வைஸ் ஹியர் 50 நியூட்டன் இருக்குது, இந்த டைரக்ஷனில் போகும்போது T1 sin theta, அதாவது ரெண்டு தான் ஈக்குவேட் பண்ணுறோம். T1 cos theta minus T2 equal to 0, ஏன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். லைக்வைஸ் இது பாசிட்டிவ், this is going negative. அதன்படி minus T1 sin theta which is minus plus 50 equal to 0 னு போட்டோம்னா this T1 sin theta which is equal to minus 50, minus minus cancels, T1 sin theta which is equal to 50 அப்படின்னு நம்ம இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ this is what this problem ends up அப்படிங்கிறத பார்க்குறோம். Problem based on friction. Determine the maximum acceleration of the train A கண்டுபிடிக்கணும். In which a box lying on its floats will remain stationary. Stationary சொன்னால் static friction. Given that the coefficient of static friction between the box and the train's floor is 0.15. ஸோ இந்த ரெண்டு டீட்டெயில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இந்த சம் எப்படி போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கெலாம் டயக்ராம்ஸ் மோஸ்ட்லி இருக்காது. அந்த டயக்ராமை நம்மளே தான் டிட்டர்மைன் பண்ணோம். பாக்ஸுன்னு சொல்லிட்டாங்க, ஃப்ளோர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாக்ஸுக்கும் ஃப்ளோருக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், மியூஎஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ when the load is applied here இந்த ஆர்டரில் போச்சுன்னா the friction will be on opposite direction. அதே போல் the weight will always acts towards the ground because due to gravity. Likewise நார்மல் ரியாக்ஷன் அல்லது சப்போர்ட் ரியாக்ஷன், நார்மல் ஃபோர்ஸுங்கிறது இட் மஸ்ட் பி ஆப்போசிட் டு தி அப்ளைட் லோட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஹரிசான்டலி என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்எஸ்ங்கிறது மைனஸ், கேபிட்டல் எஃப்ங்கிறது பாசிட்டிவ், மைனஸ் எஃப்எஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கேபிட்டல் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப்எஸ். ஸோ எஃப்எஸ் இஸ் நத்திங் பட் மியூ இன்ட்டு என், அதான் ஃபார்முலா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன்ட்டு நார்மல் ஃபோர்ஸ். We know that formula F is nothing but mass into acceleration, ma equal to mu into n. இப்போது என்னோட வேல்யூ டெஃபினட்டாக கண்டுபிடிச்சாகணும் இல்லையா? ஸோ வெர்டிக்கலி ரிசால்விங், வெர்டிக்கலாக பார்க்கும்போது n is going y axis positive, w is going y axis negative. அப்போது n minus w which is equal to 0, இது இங்கே போச்சுன்னா n equal to w. n is nothing but w, wங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வெயிட். ஸோ வெயிட் இஸ் நத்திங் பட் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மாஸ் இன்ட்டு acceleration due to gravity. So mg, இது ரெண்டுத்தையும் இப்போ ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ma equal to mu into n, mu into n இல்லையா? this formula n equal to mg. அப்போ mgங்கிறத போடுறோம், this n and this m cancels. அப்போ a equal to mu s into g, mu s ஓட வேல்யூ 0.15, g 10 அப்படின்னு நம்ம ரேண்டமாக போட்டால் கூட the acceleration will be a equal to 1.5 meter per second square அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஓகே, the next problem எப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஹரிசாண்டல் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பாக்ஸை பற்றி பார்த்தோம். அதுவே ஒரு பாக்ஸ் இன்க்ளைண்டாக இருந்துச்சுன்னா என்னென்ன கண்டிஷன்ஸுங்கிறத பார்க்க போகிறோம். A mass of 4 kg rests on a horizontal plane. The plane is gradually inclined until at an angle of theta equal to 15 degree with the horizontal. The mass just begins to slide. யூஷுவலாகவே இது ஆகும் இல்லையா? What is the coefficient of static friction between the block and the surface? பிளாக்குக்கும் சர்ஃபேஸுக்குமாக இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ என்னங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரியான ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம போடுறோம் அப்படின்னா, பாடியோட ஸ்லைடிங் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா ஆல்வேஸ் ஃப்ரிக்ஷன் வில் பி ஆப்போசிட். அதே போல் வெயிட்டுங்கிறது எப்போதுமே என்ன ஆகும்னா சென்டரை நோக்கி இருக்கும். கிராவிட்டி எப்படி சென்டரை நோக்கி தான் இருக்கும். ஆனால் நார்மல் ஃபோர்ஸுங்கிறது அது எந்த பிளேனில் இருக்கோ அந்த பிளேனுக்கு பேரலாகத்தான் இருக்கும், பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். பிளேன் இப்படி இருக்குன்னா அதுக்கு பர்பெண்டிகுலராக மட்டுமே நார்மல் இருக்கும்.
அப்போது இதில் மாறக்கூடியது இப்போது இந்த எஃப்எஸ்ங்கிறதாகட்டும் என் ஆகட்டும் இது எல்லாமே வந்து பிளேனுக்கு பேரலல் பர்பெண்டிகுலராக மட்டுமே இருக்குது. ஏன்னா பிளேனுக்கு இணைக்கூடாக இருக்குது, இல்லைன்னா செங்குத்தாக இருக்குது. ஆனால் இந்த W மட்டும் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒரு துருவத்தில் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ இன்க்ளினேஷன் இருந்தாலும் இந்த லோட் வில் ஆல்வேஸ் ஆக்ஸ் டுவர்ட்ஸ் தி கிராவிட்டி. ஸோ கிராவிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது நேர்கோட்டில் 90 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது இதை ரெண்டு பக்கமாக ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன காரணம்னா இப்போது இதே லோட ஹரிசாண்டலாக இப்போ ரிசால்வ் பண்ணுறோம், திருப்புறோம். அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய எஃப்எஸ்ங்கிறது எஃப்எஸ்ஸாகவே இருக்கும், என்னங்கிறதுல எந்த சேஞ்சும் இருக்காது. ஆனால் டபிள்யூங்கிறது மட்டும் இப்படி இருக்கும். கரெக்டாக? ஏன்னா சாய்வு நிலையில் இருக்குது. அப்போது தேர் மஸ்ட் பி ஹேவ் சம் டீட்டா இல்லையா? அந்த டீட்டா என்னவாக இருக்கும்? இந்த பாக்ஸில் இந்த இன்க்ளினேஷனில் இருக்கக்கூடிய டீட்டா 15 டிகிரினா இந்த டீட்டாவும் 15 டிகிரியாகவே இருக்கும். அப்படிங்கிறது தான் இதற்கான முக்கியமான விதி. ஸோ திஸ் டீட்டா வில் ஆல்சோ பி ஈக்குவல் டு 15 டிகிரி. அப்போது 15 டிகிரிங்கும் போது என்னங்கிறது ஒய் ஆக்சஸில் மட்டும்தான் இருக்குது, எஃப்ஆஃப்எஸ்ங்கிறது எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த டபிள்யூங்கிறது எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்குது. அப்போ நம்ம எப்போதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை ஒரு கிராஃப் மாதிரி போட்டோம் அப்படின்னா இட் இஸ் 15 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா இட் இஸ் டபிள்யூ. இந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் போகும், ரெண்டு டைரெக்ஷனும் இருக்குது. அப்போது இந்த பக்கம் மைனஸ் இருக்குது, இந்த பக்கம் மைனஸ் இருக்குது, விச் இஸ் டபிள்யூ. ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்கிறதுனால இங்கே காஸ் 15, அதே போல் இங்கே டபிள்யூ சைன் 15 அப்படின்னு ரெண்டாக பிரியுது. அதுதான் என்ன ஆகுதுன்னு கேட்டால் திஸ் இஸ் யுவர் டபிள்யூ சைன் டீட்டா அண்ட் திஸ் இஸ் யுவர் டபிள்யூ காஸ் டீட்டா அப்படின்னு ரெண்டாக ரிசால்வ் ஆகுது. ஒன்ஸ் இந்த டபிள்யூ இங்கே ரிசால்வ் பண்ணிட்டோம்னா இந்த டபிள்யூவை பற்றி நம்ம இனிமேல் கண்டுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை எக்ஸ் டைரெக்ஷன்லையும் போட்டாச்சு, ஒய் டைரெக்ஷன்லையும் ரிசால்வ் பண்ணியாச்சு. கரெக்டாக? இப்போ இந்த பேஸில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ டபிள்யூ இஸ் நத்திங் பட் மாஸ் 4 kgன்னு தான் கொடுத்துருக்கு. அதோட கிராவிட்டியை மல்டிப்ளை பண்ணோன்னா வி வில் கெட் த வெயிட் 40 நியூட்டன். 10 இந்த இடத்துல 9.81ங்கிறத போடலாம். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10ங்கிறத கொடுத்துருக்கோம். நம்மளோட கன்வீனியன்ஸ் சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம 10ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, சால்விங் ஹரிசாண்டலி. ஹரிசாண்டல் டைரக்ஷன்ஸில் என்னென்ன இருக்குது? மைனஸ் டபிள்யூ சைன் 15 இருக்குது, விச் இஸ் ப்ளஸ் எஃப்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கேன். இந்த மைனஸ் இங்கே போகும்போது இதுவும் மைனஸ் எஃப்எஸ் ஆகும், இங்கே மைனஸ் டபிள்யூ சைன் 15 ஆகும். அப்போது இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகுது. டபிள்யூங்கிறது 40 சைன் 15 ஈக்குவல் டு மியூஎஸ் இன்ட்டு என். ஏன்னா எஃப்ஆஃப்எஸோட ஃபார்முலா மியூ இன்ட்டு என். வெர்டிக்கலாக சால்வ் பண்ணும்போது என் மைனஸ் டபிள்யூ காஸ் டீட்டா, என்னங்கிறது பாசிட்டிவ், மைனஸ் டபிள்யூ காஸ் டீட்டா. ஏன்னா ஒய் ஆக்சிஸ் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் போகுது, ஈக்குவல் டு 0, என் ஈக்குவல் டு டபிள்யூ காஸ் டீட்டா அப்படிங்கிறத பார்க்குறோம். என் இஸ் நத்திங் பட் டபிள்யூ 40, டீட்டா 50. இதை போட்டோம்னா 39 நியூட்டன் அப்படிங்கிறது வருது. இந்த 39 நியூட்டனை மியூஎஸ் இன்ட்டு என் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி இருக்கிறது மியூஎஸோட 39, 40 சைன் 15 அதோட வேல்யூ 10. ஸோ இந்த 39ங்கிறது 10க்கு கீழே டிவைட் ஆகும்போது we will get the value of மியூஎஸ் equal to 0.26. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை 10லேருந்து 15 செகண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே இதை நீங்கள் என்னங்கிறத முதல்ல கிரகிக்கணும். இதற்கப்புறமா தான் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் உள்ளார கொண்டு போகிறோம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு வெரி காஷியஸ் அபவுட் தட். எந்தெந்த டைரெக்ஷனில் எப்படி போகுது அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு தனியான வீடியோ செஷனே நம்ம என்ன பண்ணணும். அதை நம்ம எம்சிக்யூ செஷனில் நம்ம அதை அப்படியே மூவ் அவுட் பண்ணிடுவோம். ஸோ எம்சிக்யூவும் தொடர்ந்து பார்க்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களால் என்ன சொல்ல வந்திருக்கோங்கிறத கிளாரிட்டியாக புரிஞ்சுக்க முடியும்.